ரொனால்டோ தோத்துட்டாருண்ணே. இந்தாண்ணே சாக்லேட் எடுத்துக்கோண்ணே. டேய் நான் மெஸ்ஸி ஃபேன்டா, எனக்கே வருத்தமா இருக்கு. நீ என்னடா சாக்லேட் எடுத்துக்கோன்னு சந்தோஷமா சொல்ற? என்னண்ணா பண்றது, தோத்துட்டாரு, சந்தோஷமா அமைச்சு வைக்க வேண்டியதான். இது மட்டும் 2008 இருந்தது. என் தலைவன் முன்னாடி ஒருத்தன் நிக்க முடியாதுண்ணா. என்ன பண்றது, இதான் 2008 இல்லையே. நானா கலாய்கிற? சி கலாய்க்கலப்பா, சொல்றேன். 90 நிமிஷம் அந்த மேட்சை இழுத்து பிடிச்சிருக்காங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒருத்தன் பட்டுன்னு கோல் அடிக்கிறான், மேல் வீட்டுல போட்டுன்னு போயிட்டான் ஒரு தாத்தா அந்த அதிர்ச்சியிலேயே. என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, கல்ட்டு பையன் என்னோட மொட்டத்தனமான ஃபேனா இருப்பான் போல. நான் ஹரி ரொனால்டோ தோத்துட்டா போல. மேட்ச் பாத்தியா நேத்து? அவள்தான் முஞ்சி போச்சு. தெருமனையில ரொனால்டோ பேனர்லாம் இருக்கக்கூடாது, கைட்டி போட்டுருங்க. வெயிலிங்னா லெஸ்ஸி தான், பிஃபானா மெஸ்ஸி தான். புரிதுடா. என்னடா சந்தோஷமா இருங்க. சரி ஃபுல்லா தீரன் குடி. ரீல்ஸ்ல ஃபுட்பால் பாக்குற கோயந்தானா இவெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி விடுப்பா, அண்ணனே அப்படிதான். நான் ஏதாவது பண்ணி திரும்ப ஆட வைக்க முடியாதானா? டேய் இதெல்லாம் ஊர் மேட்சாடா, தலைவர் கிட்ட சொல்லி டீமை திரும்ப இருக்கிறதுக்கு. ஃபீஃபாடா. நான் என் தலைவனை பார்த்தானே குடிக்காம இருக்கிறேன், டாட்டு குத்தாம இருக்கிறேன், 6 மாசத்துக்கு ஒரு ரத்தம் கொடுக்குறேன், ஜிம்முங்கெல்லாம் போக ஆரம்பிச்சேனா. இன்னைக்கு என் தலைமை தோத்து கண் கலங்குறான், உலகமே கலங்குதுனா. சரி விடுப்பா, அவருக்கே வயசாயிடுச்சு. நான் வயசாயிடுச்சு, உன் வயசுக்குலாம் லேடி பட் சைக்கிளே ஒழுங்கா ஓட்டியான்னு தெரியல. என் தலைவன் பைசைக்கிள் அடி பண்றான், நீ அடிப்பியா? டேய் அண்ணன்டா. இல்லண்ணா எண்ணி 10 பாஸ் போலாம் என் தலைவனுக்கு. திருவிழா காண போன புல்லா மாதிரி நிக்க விட்டானுங்க மேட்ச் ஃபுல்லா. நான் மட்டும் இந்த ஸ்டேடியம்ல இருந்தேன், நானே ஒரு பால் உருட்டி விட்டு நீ ஆனா பாக்குறேன்னு சொல்லிருப்பேன். அப்படி இருந்தாலும் அவர் ஆட மாட்டாரா? ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாரா? எப்படா நீ பேசுறது அவருக்கு புரியும்? ஒழுங்கா வீட்டுக்கு போடா, கண்லாம் மங்களா தெரியுது. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா முதல்ல மங்களா தான் தெரியுமாண்ணா. மருந்தா? என்னடா சொல்ற? இதுக்கப்புறம் உங்க மத்தியில நல்லா வாழ முடியாதுண்ணே. ரொனால்டோ தோத்து சொல்லி அசிங்க பத்தீங்க. அதான் சாக்லேட்ல விஷம் கலந்துட்டேன். விஷம் கலந்துட்டியா? டேய் என்கிட்ட சொல்லிருந்தாலே நான் கம்முன்னு இருந்திருப்பேன். ஏன்டா அப்படி பண்ண? உன்னால கம்முன்னு இருக்க முடியாதுண்ணே. இன்னைக்கு கூட ரொனால்டோ லூசர்னு ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன், அதை பார்த்து தான் அந்த முடிவுக்கே வந்தேன். அது என் பையன் போட்டான்டா, ஏன்டா இப்படி பண்ற? மெஸ்ஸி ஃபேன் தான் கொலிவேடா, என்னடா நியாயம் இது? மெஸ்ஸி ஃபேனை கொல்ல மாட்டேன், ரொனால்டோலாம் ஆள் இல்லைன்னு சொல்லி அமுக்குறான் மத்தியா, அவனுங்களை அழிக்கிறேன் அந்த முடிவு எடுத்தேன். டேய் சத்தியமாதி என் பையன் தான்டா போட்டான். எதனா மாத்து மருந்து தான் குர்ரா. மாத்து மருந்து மந்திரங்கள்லாம் கொடுக்கறதுனா ஜாக்கி சேனல்ல வர தாத்தாடா அப்படிப்பட்ட புள்ளைய பத்தல சாவடா. டேய் நில்றா, டேய் தொண்டல அடைக்குதுடா. டேய் இது தெரியாம ஒருத்த ஒரு டப்பா வாங்கிட்டு போனானே, அவன் என்ன ஆனானோ? நான் மச்சான் யார் அடினா? நீ என்னடா ஆள் அடிக்க கூப்பிட்டா தனி அடிக்க கூப்பிட்ட மாதிரி தனியா வந்துக்கிற? டேய் நீ என்னடா போன்ல ஏதோ கோயந்த பையன் அடிக்கிறது கோல்டு பர்லாம் கூட்டு வராங்க, நான் ஒரு ஆள் போதாதா? என்ன விஷயம்? சும்மா ரோட்ல நின்று மச்சான். டேய் தம்பி, டைம் எத்தனடா? கையில் என்னண்ணா வச்சுக்கிறீங்க? ஃபோனு புடுங்கத்துக்கா வச்சுக்கிற, சைடு பட்டன் அழுத்தினா காட்ட போகுது. டேய் இங்க வா. பெரியவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஏத்தா பேசுற நீ? யோ எதுக்கே ஆச்ச? ஆம்பளை இருந்தா இங்கே நில்லையா, சந்தோஷம் கூப்பிட்டு வரேன். ஆளு பார்க்க நல்லா ஆட்டாமா மாதிரி சாப்பிட்டாதான் இருந்தா. சரி இந்த சந்தோஷம் யாருன்னு தெரியல, அதான் சேஃப்டி கூட கூப்பிட்டேன். நீ நாடானா தனியா வந்துக்கிற? மச்சான் சேகர் சங்கர்னு பேர் வச்சிருந்தா கூட ஒரு 10 பேர் போட்டு வரலாம்டா. சந்தோஷ்ன்ற பேருக்குலாம் ஆளு கூப்பிட்டா வரமாட்டானடா, நானே பாத்துக்கிறேன் விடு. சரி ஹரி, உன்னை நம்பிதான் நிக்கிறேன். அச்சிருவல்ல? ஐயா என்ன ஜோசப், நீ இந்த அரி மேலாம் கையை வச்சுட்டு ஊர் உள்ள நிம்மதியா வாழ முடியாது ஜோசப். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. சொல்லு. நேத்து நைட்டு 7ஆம் தெருவுல நந்து போயிடுங்க. ஒரு 50 பேர் ஷேடோ கான்ஸ் மாதிரி சைட்ல இருந்து இறங்கிட்டானுங்க. முதல்ல வந்தவன் நெஞ்சிலேயே ஒரு குத்து, சும்மா 49 பேரையும் தாண்டி போய் ஊந்துட்டான். அப்புறம் நான் அவன் அள்ளி போட்டுன்னு ஓட்டானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு சண்டைனா 50 பேர் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. 50 பேர் பயப்படுற மாதிரி ஒருத்தன் அடிச்சா போதும், மிச்சம் காக்கா கூட மாதிரி கஞ்சி போயிடுவாங்க. சந்தோஷம் கூட்டினு வர, நீ சந்தோஷத்தையே அழிக்கிற மாதிரி ஒருத்தனை கூட்டினு வந்துக்கிறான். சந்தோஷம் இவன் தான்டா. டேய் அப்ப நீ யாரா? நான் இங்க 3ஆவது தெருல டியூஷன் படிக்கிறேன்னா, டியூஷன் நான் சாக் பீஸ் கேலேஜின்னு வாங்கிட்டு சொன்னேன் அனுப்புறாருண்ணா. சாக் பீஸ் வாங்காத நீ ஏன் கூட நின்னுகிற? அண்ணா நான் வழக்கமா வாங்குற கடை மூடி இருந்தது, அதான் இவர் இங்க இருந்தாரு, இவர்கிட்ட வள்ளி கேட்கலான்னு வந்தானா. வழி சொல்லிட்டானா? சொல்லிட்டாருண்ணா, நான் கிளம்புறேண்ணா. டே ஹரி, என்னடா 50 பேரா இருந்தாலும் நின்று அடிப்பேன்னு இப்ப பல்ட்டி அடிக்கிற? யாருண்ணா ஹரி? என் பேர் அமுதன். அமுதனா? நான் டியூஷன் நான் திட்டு வரேன், நான் கிளம்புறேன்னா. டேய் நில்றா டேய். அவன் தான் டியூஷன் போறான்ல, நீ வா நம்ம ஏரியா போய் விளையாடலாம். தம்பி சந்தோஷம் விட்டுருப்பா தம்பி. டேய் கண்ணாடி, சொல்றா டேய் விடுடா டேய். வாங்கம்மா, வீடுலாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? வீடெல்லாம் சூப்பரா கட்டிக்கிற மாப்ள. என்ன ஒரு சின்ன குறை தான், சொல்லாம வேணாமான்னு யோசிக்கிறேன். இல்ல பரவாயில்லம்மா, நீங்க சொல்லாதீங்க, போய் சாப்பிடுங்க. இல்ல மாப்ள, சொல்லனா எனக்கு சோறு இறங்காது. சரி சொல்லுங்க மாமா. வீடு நல்லா இருக்கு மாப்ள, இது அப்படியே தலைகீழே இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு யோசிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல வெட்டியாவே இருந்தா பொழுது போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த மாதிரி தான் ஏதாவது யோசிக்க தோணுமா மாப்ள? ஆமா சும்மா ஜாலி சொன்ன மாமா, சில்லா விடுங்க, வரதா கேட்கணுமா? அப்புறம் மாப்ள, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2500 ஆச்சு மாமா. என்ன மாப்ள சொல்ற? நான் 3000 முச்சு குத்துருப்பானே மாமா. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 அதிகம் தானே மாமா? மாப்ள நான் மொத்தமாவே 3000 முச்சு குத்துருப்பேன் மாப்ள. மொத்தமா 3000 முடிப்பியா? யோ குச்செல்லாம் வச்சு காக்கா கூடு மாதிரி கட்டினாலே காசு ஆகுமையா? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் கட்டுவான் மாப்ள.
முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஏன்டா அந்த தெரிஞ்சவனையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, தேவைப்படும் போது நீங்களும் கண்ணில் பட மாட்டீங்க. பந்தல போட்டு பாலை காய்ச்சினதுக்கு அப்புறம் இவளைக்கு பண்ணி கொடுத்துருப்பேன், அவளைக்கு பண்ணி கொடுத்துரு பண்றீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது? டென்ஷன் ஆகுது விடு மாப்பிள. சரி நம்ம ஏலாத்திரு குமார் இதை விட பெரிய விடா கட்டிக்கிறானே மாப்பிள. அவன் புறம்போக்கு நல்லா போய் பத்திரம் ரெடி பண்ணி கட்டிக்கிறான். நாமளும் அந்த மாதிரி கட்டுவோமா? தூங்கி இருக்கும்போது ஜேசி வச்சு தூக்கிட்டானா என்ன பண்றது? ஐயோ வேணாம் மாப்பிள, நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். மாமா இந்த பிரிட்ஜ் எங்க வாங்குனீங்க? எந்த பிரிட்ஜுப்பா? போரூர் பிரிட்ஜா மாதவர பிரிட்ஜா? இந்த பிரிட்ஜ் மாமா, பால் தோசை மாவுல வைப்பாங்களே. அது ஃப்ரிட்ஜுப்பா. தெரிஞ்சு என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலாம்னா. சும்மா தான் பேசணும்னு கூடாது, புரிதா? சாப்பிட தானே வந்த? ஆமாமா. கம்முன்னு போய் சாப்பிடு போ. எதுக்கு மாப்பிள அவனை திட்டுற? இல்ல மாமா, வந்ததுல இருந்து இது எவ்வளவு அது எவ்வளவு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் கேட்டான். கேட்ட பொருளை திரும்ப திரும்ப வர கேட்டுங்கிறான். நொய்யின்னு விடு மாப்பிள, சின்ன பையன் தெரியாம பேசிட்டா. அப்புறம் மாப்பிள வீடு மேல கம்பி விட்டு தானே கட்டிக்கிற? ஆமா மாமா. மாப்பிள கம்பியெல்லாம் நல்ல கம்பி தானே போட்டிருக்க? சரி மாப்பிள, அப்புறம் என்ன மாப்பிள லைட்லாம் குட்டி குட்டியா இருக்கு, நல்லா பெருசா போட வேண்டியதானே? மாமா அது ஆம்பியன்ஸ் லைட் மாமா, அப்படிதான் மாமா இருக்கும். ஆம்புலன்ஸ் லைட்டா? நான் மாப்பிள பிச்சைக்காரத்தனமா குட்டி குட்டியா போட்டு வச்சுக்கிறேன். ஆமா கீழே ஒரு விட்டிங்க பாருங்க. எங்க மாப்பிள? மாமா சேகர் பையன் நல்லா துருத்துருங்கிறான் மாமா. யாராவது கீழே குஞ்சாலே முதல்ல குத்தி ஓடிடுறான் மாமா. அடிச்சதுனால பெரிய கையா இருக்கே மாப்பிள. பையன் நல்லா வளர்ந்துட்டான் மாமா. நீங்க பொங்கல் சூடாறதுக்குள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாக்குறேன் போங்க. என்னடா சும்மா அவனை நொச்சின்னு குத்தின்னு போலன்னு ரத்தம் வேற எடுத்தியா வச்சிரு. அகிம்சையே ஆயுதம் காந்தி சொல்லியிருக்காரு. நானும் இப்படிதான் உங்க அப்பனோட சேர்ந்து வெட்டுறது குத்துறது எல்லாம் பண்ணிட்டேன். என்னைக்கு உங்க அப்பனை போட்டு தள்ளானுங்களோ அன்னையோட எல்லாத்தையும் விட்டேன். யோ நிறுத்தியா, பண்ண பாத்துக்கலாம் பரிகாரம் பண்ணிட்டு பண்ணா வாடகை காட்ட ஓடுற வயிறு தானே கத்துற. வந்துட்டான் உத்தம மாதிரி பேசுறதுக்கு. இந்த தாஸ், இனிமேல் நம்ம பிசினஸ்ல ஒருத்தர் கிளாஸ் ஆகிக்க வேண்டாம், எடுத்துக்கோ. பயம் விஷம் வச்சிருப்பேன்னு பயம். வயசாச்சு தாஸ் உனக்கு? உனக்கு வயசு பத்தலடா, என் வயசு வரைய மாதிரி இருக்க வேணாமா? முதல்ல நீ உயிரோட இருப்பியான்னு பாரு தாஸ். என்னடா சொல்ற? நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் தாஸ் நான் லட்டுல அந்த பக்கம் மட்டும் விஷம் வச்சேன். டேய் தேவா வண்டிடுறா. ஆனா நெய் லட்டு நல்லா இருக்கு, நான் 4 விட்டேன். ஐயோ தலை வலிடா. யார நம்புறதுன்னே தெரியல தாசனா. யார நம்பர்னு தெரியலனா ட்ரூ காலர்ல போட்டு பாருடா, தெரிய போகுது. நோ யார நம்புறதுன்னே தெரியலன்னு சொன்னா. சரி விடு, நியாயப்படி இதை சிட்டி சொல்லணும். ஏனா உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு சிட்டி தங்கச்சே சிட்டா உசார் பண்ணிட்ட நீ. இப்ப நீ யார நம்புறது தெரியலன்னு சொல்ற. தலை வலிடா. தம்பி வண்டி எடுப்பா. எங்கனா போனோம்? துணி கடைக்கு போப்பா. நோ முடியாம பத்துனேறாரே, துணி கடைக்கு போக சொல்றீங்க? அதான் தெரியுது இல்ல, ஹாஸ்பிடல் கூட வண்டிய. தேவா இன்னொன்னும் பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன்டா. பஞ்சர் ஆயிச்சா? நோ என்ன நான் சொல்றேன், ஸ்டெப்னி வேற இல்லையானா? டேய் இது வேற பஞ்சர்டா, நீ ஓடுறா கம்மனு. ஆனா தேவா ஒவ்வொருத்தகிட்ட ஒவ்வொரு வேஷம். நோ நான் கூட நிறைய வேஷம் போடுவேன் நான் ஸ்கூல் டிராமால. தேவா நான் செத்தாலும் பரவாயில்ல, அவனை மட்டும் உயிரோட விட்டுறாதடா. தேவா சீக்கிரம் கொளுத்துறா. அதுக்குதான்டா நானும் ரொம்ப நேரமா முயற்சி பண்றேன். டேய் நீ அழுது அந்த தண்ணியில தீப்பெட்டி பக்கி போச்சுடா. சீக்கிரம் கல்லு தேய்ச்சாவது என்ன கொளுத்தி போடுறா. இருமாச்சா வரேன். டேய் என்னடா பண்ற, கண்டெல்லாம் மண்ணடிக்குது. சிட்டி இதுல இருந்து நெருப்பே வர மாட்டேங்குதுடா. டேய் அது செங்கல்ரா, ஏன்டா இப்படி பண்ற? அதை என் தலையில அச்சாவது கொல்றாட சீக்கிரம். சரிடா சிட்டி. நோ 10 தூக்கு மாத்திரை இருந்தா கொடுக்கணும். பிரிஸ்கிரிப்ஷனு தோ. டேய் என்னடா மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி கையில் எழுதி வந்துக்கிற? நோ டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர் கலெக்ஷன் கையில் எழுதி கொடுத்தாருண்ணா. டைம் ஆகுது, நான் சீக்கிரம் கொடுண்ணா எனக்கு. நீ ஆளும் பார்க்க வினோதமாகற, செய்யற செயலும் வினோதமாகுது. யார் அந்த டாக்டர் ஜோசப்? நீ ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன். என்னடா முழிகிற? போலீஸ் ஃபோன் பண்ணவா? நோ போலீஸ்லாம் வேணாண்ணா, நான் தான் எழுதிட்டு வந்தேன். என் ஆளை என்னை விட்டு போயிடுச்சுண்ணா, எனக்கு வாழையே பிடிக்கல. என்ன நிம்மதியா சாவாது விடுங்கண்ணா. எனக்கு மாத்திரை குத்தா உனக்கு 50 ரூபா லாபம் தானே. டேய் நீ கொடுக்குற 50 ரூபா காசு யாரா கோட்டி கேஸ் நிலையிறது? போடா கம்மனு. நோ வலி மாத்திரை இருக்கானா? என்ன வலிக்குப்பா? காதல் வலி. ஏன்டா என் காவல் இருக்குன்னு வருவீங்களா? நோ ஏன்னா டென்ஷன் ஆகுற? சும்மா ஜாலிக்கு சொன்னா. நேத்தான் நான் முத நாள் ஜிம்மு போனேன், உடம்புலாம் சும்மா அச்சி போட்ட மாதிரி வலிக்குதுண்ணா. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போனா அப்படிதான்டா வலிக்கும். மாத்திரைலாம் வேணாம், ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு, சரியாயிடும். நோ நீ நினைச்சிருந்தா என்னை ஏமாத்தி அந்த மாத்திரையை வித்து லாபம் பார்த்துடலாம். ஆனா இப்படி நியாயமானது நீ நெஞ்ச நக்கிட்டியானா? டேய் அந்த மாத்திரை ஸ்டாக் இல்லடா, இருந்திருந்தா குத்துருப்பான்டா, போடா. ஓ டேய் நீ இன்னும் போலையாடா? போறதுக்கு தானே மாத்திரை கேட்டேன், கொடுக்க மாட்டேறியாண்ணா. அட்லீஸ்ட் என் சைட்ல இருக்கிற நியாயத்தையாவது கேளுண்ணா. ஏன்டா என் உயிரை வாங்குற? சரி சொல்லிட்டு போடா டக்குன்னு. ஏன்டி என்ன பிரேக்கப் பண்ணன்னு கேட்டா, நான் குடிக்கிறேனா வேலைக்கு போலியா ஊதாரித்தனமா சுத்துறேனா, இதெல்லாம் ஒரு காரணமாண்ணா? இதை விட சிறந்த காரணம் வேணுமாடா? நோ நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற? டேய் பொதுவா பேசுறா புதர் தலையா? நீ உன் இஷ்டத்துக்கு சுத்துவ, அந்த பொண்ணு முன்னாடி சுத்தமாடா. கம்முன்னு போயிடு, இல்ல நானே உன்னை சா வச்சிருவேன். நோ காதல் வலினா என்னன்னு தெரியுமாண்ணா உனக்கு? டேய் ஒத்த தலைவலினா என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
எனக்கு இப்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுடா. நானே மாத்திரையை போட்டு தூங்கணும்டா. போடா. நோ, என்ன எப்படியோ விட்டா செத்துருவேனா? எனக்கு எதனா மோட்டிவேஷன் கொண்டா, அந்த வெறியிலே வீட்டுக்கு போயிடுறேன். டேய் இந்த பாடுறா, காதல்ன்றது குழா தண்ணி மாறுறா. ஒரு ஏரியால கிடைக்கலாம், இன்னொரு ஏரியால கிடைக்கும்டா. நோ, நீ சொல்றது பொருந்தவே இல்லையேண்ணா. இப்போதைக்கு இதாண்டா வந்தது. போய் ஏதாவது பொழப்பு இருந்தா பாருடா. ஏன்டா என்ன டென்ஷன் பண்ற? எனக்கு பொழப்பே இல்ல, அதான் நான் பிரச்சனையே. உன் கடையில எதனா வேலை இருந்தா போட்டு கொடுண்ணா. டேய் ஒன்னெல்லாம் வச்சுன்னு பொழப்பு நடத்த முடியாது. ஆனா ஒரு ஐடியா சொல்றேன். என் தங்கச்சி ஒருத்தி காலேஜ் முடிச்சிட்டா, ஒருத்தி காலேஜ் படிக்கிறா. சூப்பர்ண்ணா, உங்களுக்கு 2 தங்கச்சியா? சொல்லவே இல்ல. டேய் சொல்றத கேளுடா. 2 பேரும் அந்த மீட்டுக்கு போறாங்கடா. நீயும் போய் அட்டன் பண்ணி பொழைக்கிற வழியா பாரு. ஓகேண்ணா. சாவ போன என்ன சிந்திக்க வச்சு மனிதர் ஆயிட்டீங்க. அப்படியே எனக்கு மச்சான் ஆயிட்டீங்கன்னா மஜாவா இருக்கும். டேபிளுக்கு இல்ல ஆசிட் இது எடுத்து மூஞ்சில ஊத்தவா? நோ, நீ என்னண்ணா விளையாட்டுக்கு பேசுறதுனா சீரியஸா எடுத்துன்னு? 2 பேரும் எனக்கு தங்கச்சிங்கண்ணா. வரேண்ணா நானு.